ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் நத்திங் பட் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மிகச்சிறிய மடங்கு அப்படிங்கிறது. ஓகே, மல்டிபிள்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும். ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதோட மல்டிபிள் மாற்றி மாற்றி வர்றதா மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 5ஓட மல்டிபிள் சொல்லுங்க. 5 10 எழுதுற தெரியுதுல 15 20 25. ஓகேடா, ஓகே கைஸ், குட். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான டேர்ம் நமக்கு HCF அப்படின்னா என்ன? HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அது என்ன மல்டிபிளுக்கும் ஃபேக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? HCF மீ போ வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாதம் வரும். ஸோ வகுத்தி மிக, அதாவது பொதுவான வகுத்தி அப்படிங்கிறது தான். ஓகே, மிக பெரிய பொதுவான வகுத்தி. ஃபேக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம 8 எடுத்தோம்னா 8ஓட மல்டிபிள்ஸ் 8 16 24 இப்படி போகும். ஸோ இங்கே 8 எடுத்திங்கன்னா 8ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 1 போடலாம். ஓர் 8 8 அப்போ 1 வரும். அப்போ 2 வரும். 2 4s are 8 அப்படிங்கிறது. 3 வருமானு பார்த்தா 3 வராது. ஆனால் 4 வந்து 8ஓட ஃபேக்டர் தான். 4 2s are 8 வரும். அதனால 4 வந்து 8ஓட ஃபேக்டர்ஸ் தான். வேற என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 தான். ஸோ 8ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 1 2 4 8. ஸோ இதுதான் 8ஓட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதே இது மல்டிபிள்ஸ் அப்படின்னா 8 16 24 இதுதான் மல்டிபிள்ஸ். அப்போ HCFனா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா HCF. இதே இது எல்சிஎம் அப்படின்னா நம்பர் பெருசா வரும். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிச்சுக்கோங்க. எல்சிஎம் அப்படின்னா பேரு தான் லீஸ்ட், ஆனா வர்ற நம்பர் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். பேரு தான் பெருசு அப்படின்னு இருக்கும், ஆனா நமக்கு வர அவுட்புட் என்னவா இருக்கும்? சின்னதா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க. ஸோ லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இது பெரிய நம்பர் வருமா சின்ன நம்பர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பேரு தான் லீஸ்ட்னு இருக்கும். ஆனா நமக்கு மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அது மல்டிபிள்ஸ்ல இருக்கும். பெரிய நம்பர் நமக்கு கிடைக்கும். HCF அப்படிங்கிறது ஹையஸ்ட்னு பேர்ல ஆரம்பிச்சாலும் அது ஃபேக்டரு, அதனால அதோட நம்பர் சின்னதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோப்ரைம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு. கோப்ரைம் ஃபேக்டர். ஃபேக்டர்லே விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கோப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குப்பா, ஏபி அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ஏபி அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கான ஃபேக்டர், அதாவது பொதுவான வகுத்தி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் பிரைம் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் ஸோ டிவிசிபிள் பை 1 அதே நம்பர் இல்லைன்னா 1ஆல் டிவைட் ஆகுறத நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த கோப்ரைம் ஃபேக்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 1 3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் என்ன? 1 மட்டும் தான் காமனாக இருக்கும். சரிங்களா? இது 5 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பிரைம் நம்பர். 5 7 பிரைம் நம்பர் அட் த சேம் டைம் கண்டினியூஸாக வருதா? ஸோ அது மாதிரி 1 தான் ரெண்டுத்துக்கும் காமனான ஃபேக்டர் இருந்தது அப்படின்னா கோப்ரைம் ஃபேக்டர். எல்சிஎம்க்கு நிறைய மெத்தட் இருக்கு, HCFக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ எல்லா மெத்தடையும் ஒன்றா பார்க்கலாம். எந்த மெத்தட் யாருக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஒரு ஃபார்முலா ரொம்ப இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா LCM into HCF is equal to product of two number. ஸோ 2 எண்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 எண்களுடைய LCM லீஸ்ட் காமன் மல்டிபிளையும் HCFையும் பெருக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரையும் பெருக்குனா வர ஆன்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இது வந்து ஃபார்முலாப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? LCM into HCF is equal to product of two number அப்படிங்கிற இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இது நம்பரில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இது. இன்கேஸ் டிவிஷனில் கொடுத்துட்டாங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A/B இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. A/B, C/D, ஸோ E/F இப்படின்னு ஒரு 3 ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃப்ராக்ஷன் நம்பருக்கும் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது, LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ LCM எடுத்துக்கோங்களேன்.
சரிங்களா? எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கோ, ஓகே? எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன். ஸோ, இங்க மேல என்ன இருக்கோ, அதுதான் மேல நியூமரேட்டர்ல வரும். ஓகே? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். நியூமரேட்டர்னா என்னப்பா? இப்ப 2 ஃபிராக்ஷன் இருக்கு. இப்ப இந்த a பை b ல எது நியூமரேட்டர், எது டினாமினேட்டர்? A numerator, B denominator. A நியூமரேட்டர், B டினாமினேட்டர். இது தமிழ்ல என்னன்னு தெரியுமா? நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும்? பகுதி தொகுதி. மேல இருக்குது பகுதி, கீழ தொகுதி. மேல இருக்கிறது பகுதி, கீழ இருக்கிறது தொகுதியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேல இருக்கிறது தொகுதி. ஸோ இந்த கன்ஃபியூஷன் தீர்றதுக்கு நான் ஒரு கதை சொல்லவா? ஒன்றும் இல்லை. ஒரு சாப்பாடு கூட. ஓகே? ஸோ அந்த காலத்தில் வந்து சாப்பாடு வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, கீழே என்ன வைப்பாங்க? பழைய சோறு வைப்பாங்க. மேலே என்ன வைப்பாங்க? துவையல் வைப்பாங்க. அப்போது பகுதி பழைய சோறு நத்திங் பட் பகுதி. துவையல் நத்திங் பட் தொகுதி. துவையல்னா தெரியும்ல, தொட்டுட்டு சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கீழே இருக்கிறது பகுதி, மேலே இருக்கிறது தொகுதி. இனிமேட்டு மறக்குமா? மேம் இந்த மேல வந்து தொப்பி, மேல தொகுதி, கீழே பாதம். எஸ், அதுவும் ஓகே தான். ஃபுட்டீஸ் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் பர்சன் இது மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஹியூமன் இருக்காங்க, மேலே தொப்பி போடுவாங்க, அதனால தொகுதி. அவனோட பாதம் கீழே இருக்கும், அதனால தட் இஸ் பகுதி. ஓகே? இதுவும் குட் ஐடியா. இனிமேட்டு யாரும் மறக்காதீங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொகுதி அதோட இங்கிலீஷ் நேம் தான் நியூமரேட்டர். ஓகே? கீழே இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா டினாமினேட்டர். டினாமினேட் பண்ணும், டினாமினேட்டர். ஸோ இதில் இப்போ நம்ம தெளிவு வந்திருக்கோம். இப்போ ஏ பை பி, சி பை டி, இ பை எஃப் அப்படிங்கிறப்ப நியூமரேட்டர் அப்படிங்கிறதுல என்ன? ஏ நியூமரேட்டர், சி நியூமரேட்டர், இ நியூமரேட்டர். டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி டினாமினேட்டர், டி டினாமினேட்டர், எஃப் டினாமினேட்டர். அப்போது ஒரு இது மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/4, 4/5, 1/3 இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 3 ஃப்ராக்ஷனுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, LCM of that fraction is equal to LCM of numerator. LCM of numerator என்ன? 3, 4, 1. ஸோ அதுதான் LCM of numerator divided by ஒரு LCM இருக்கு. அப்போ இங்கே இருக்குது, அப்படி இங்கே வரும். கீழே என்ன அப்படின்னா HCF of denominator. ஸோ ஒரு ஃபார்முலா LCM into HCF is equal to product of two number. இன்னொரு ஃபார்முலா LCM of fraction is equal to, okay, LCM of fraction is equal to LCM of numerator divided by HCF of denominator. இதே இது HCF கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, HCF கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா இது என்ன இருக்கோ அது அப்படியே எங்க மேல வந்துரும். HCF of numerator, LCM of denominator. இப்போ மொத்தம் எத்தனை ஃபார்முலா பார்த்துருக்கோம்? 3 ஃபார்முலா பார்த்துருக்கோம். LCM into HCF is equal to product of two number. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா LCM of fraction is equal to LCM of numerator divided by HCF of denominator. ஸோ இதுதான் நார்மலாக ஒரு 3 ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் போதுமான்னு பார்த்தா ஃபார்முலாலாம் போதாது. இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஓகே ஓகே ஸோ அது எப்படி நம்ம ஒரு நார்மலாக ஒரு சம்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இருக்க சம்ஸோ இல்லை நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டர்ஸில் இருக்குது. முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கலாம். நானே ஒரு நம்பரை இதுவாக எடுத்துக்கிறேனே. 2 power 5 into 3 power 3 is equal to 5 power 2 into what 7 power 3. எப்பயுமே ஒரு நம்பரை ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது ப்ரைம் நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணும். 2, 3, 5, 7 அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னொரு செட் ஆஃப் நம்பர் கொடுக்குறேன். 2 power 3 into 3 power 2 into 5 power 4 into 7 power 2. ஸோ இப்படி ஒரு 2 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் LCM அண்ட் HCF அப்படின்ட்டு இந்த 2 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் LCM எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். மல்டிபிள்ஸ் என்ன சொன்னோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல இதை எடுத்துக்கோங்க. நான் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஃபர்ஸ்ட் இது நம்ம எடுத்துப்போம். இது நம்ம எடுத்துக்கும் போது ஒரு ஒரு சீக்வென்ஸ்ல 1 தான் எடுத்துக்கணும். இப்போ 2^3 2^5. ஸோ மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 2 பவர் எடுத்துக்கிறேன். இதுல எது ஹையஸ்ட்னு பார்க்கணும். 3 ஹையஸ்டா 5 ஹையஸ்டா? 5 ஹையஸ்ட். அப்போ 2^5 இன்டூ நெக்ஸ்ட் பாருங்க 3. ஸோ இந்த 3ல 2 அதிகமா 3 அதிகமான்னு பார்த்தா 3^3. அடுத்து 5ல 4 அதிகமா 2 அதிகமா அப்படின்னா 4 தான் அதிகம். அடுத்து 7ல 2 அதிகமா 3 அதிகமான்னு பார்த்தா 3 தான் அதிகம். ஸோ திஸ் இஸ் த எல்சிஎம் ஆஃப் தீஸ் டூ சீக்வன்ஸ். 2^5 3^3 5^2 இன்டூ 7^3. அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எத்தனை நம்பர்ஸ்லாம் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் எழுதணும். அதில் ஹையஸ்டா என்ன ஃபேக்டர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஏன்னா மல்டிபிள்ஸ் இது. மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறனால எது ஹையஸ்டா இருக்கணுமோ அதை எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்சிஎம். இது ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க, 7 போடுங்க. ஏன்னா அதுதான் மினிமம் நமக்கு இருக்கு. 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ரெண்டுத்துலயும் இருக்கிற காமனான நம்பரை எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலயும் 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ காமனான நம்பரை எழுதிட்டேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எது லோவஸ்டா இருக்கு? ஏன்னா ஃபேக்டர். அப்போ இதுல இருக்குது அதுலயும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் காரணி. ரெண்டுத்துக்கும் இருக்கணும். இப்போ இங்க 2^5 இங்க இருக்கு. ஆனா இங்க 2^5 இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஃபேக்டர் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கிற மிகச்சிறிய நம்பர்னு அர்த்தம். அப்ப இங்க 2^3 இருக்கு. இந்த 2^3 இங்க பிரசன்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா இங்கேயும் இருக்கு. அதாவது 2 × 2 × 2ன்னு ஒரு 3 தடவை 2 எழுதலாம். அப்படிங்கிறப்ப அது இதுல வருது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மினிமம் நம்பர் 2^3. 2^3. இப்போ இங்க 3 எடுத்துக்கோங்க. இது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 3^2 வருமா 3 வருமா? 3^2. 3^2. அதே மாதிரி 5^2. 7^2. 7^2. அவ்வளவுதான். அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறப்ப இது இப்போ இப்படி நார்மலா இருக்கிற நம்பர் ரெண்டுத்துக்கும் இருக்கிற நம்பர் அதுல ஹையஸ்ட் நம்பர் என்ன இருக்கு அப்படிங்கறத எழுதிடணும். இதே இது ஹெச்சிஎஃப் அப்படின்னா இந்த நம்பர் இங்கேயும் இருக்கணும். அட் த சேம் டைம் இது ரெண்டுத்துக்குள்ளேயே அது அடங்குமான்னு பார்க்கணும். பிகாஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப சின்னது ரெண்டுத்துக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ 2^3 அங்கேயும் இருக்கு, 3^2 அங்கேயும் இருக்கு, 5^2 மேல இருக்கு கீழே இருக்கு, 7^2 கீழே இருக்கு மேல இருக்கு. அதனால இதுதான் ஹெச்சிஎஃப். இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. 2^3 இன்டூ 3^2 இன்டூ 5 இன்டூ 7^4. அடுத்து 2^2 இன்டூ 3^5 இன்டூ 5^2 இன்டூ 7^4 இல்ல 5 எடுத்துக்கலாம். அடுத்து 2^3 5^3 இன்டூ 7^2. இப்போ மூணு விஷயத்த நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அந்த 3 விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் சொல்லுங்க பார்க்கலாம். 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. அப்போ 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. அப்போ 2ல ஹையஸ்ட் நம்பர் 2^3. 2^3. 2ல ஹையஸ்ட் நம்பர் 2^3. அடுத்து 3ல ஹையஸ்ட் நம்பர் 3^5. ஓகே. 5ல ஹையஸ்ட் நம்பர் 5^3. ஓகே. அடுத்து 7ல ஹையஸ்ட் நம்பர் 5. இது வந்து எல்சிஎம். ஓகே, இது எல்சிஎம். இப்போ நம்ம ஹெச்சிஎஃப்க்கு வந்துருங்க. ஹெச்சிஎஃப்னாலே எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும்னு சொன்னேன். அப்போ எல்லாத்துக்கும் பொதுவா இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 5 7. அவ்வளவுதான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். 2 எழுதணும், 5 எழுதணும், 7 எழுதணும், 3 எழுத முடியாது. ஏன்னா 3 இதுல இருக்கு. அந்த காமன் ஃபேக்டர் இதுல இருக்கான்னு பார்த்தா இதுல இல்ல. அப்ப ஹெச்சிஎஃப்ல எழுதும்போது 3 எழுதணுமான்னு கேட்டா எழுதக்கூடாது. புரிஞ்சுதாப்பா? காமன் ஃபேக்டர் அப்போ ரெண்டுத்துல இருக்கு, மூணாவது சீக்வன்ஸ்ல இல்ல. அப்ப அது எழுதக்கூடாது. அப்ப 2 5 7
இப்போ ஃபேக்டர் அப்படிங்கிறதுனால சின்ன நம்பர் நான் எடுக்கணும். அப்போ இதுல சின்ன நம்பர் என்ன? 2/2 சின்ன 2. நம்பர். இப்போ 5. ஸோ இந்த 5ல எது சின்னது? 5/1 5 தான் சின்ன 1. நம்பர். அதனால 5/1 ஓகே இல்ல 5. இந்த 7ல எது சின்ன நம்பர்? 7/2 தான் சின்ன நம்பர். ஸோ 7/2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேம் 900 900ஆ? நல்லா சொல்லுங்க. 980ல 980 மேம். 980. ஸோ தட்ஸ் ஆல். இது ஒரு கைண்ட் ஆஃப் இது. அதாவது ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் இது மாதிரி சின்ன சின்னதா ஃபேக்டர்ஸ் பிரைம் ஃபேக்டர் பண்ணணும். பிரைம் ஃபேக்டர் பண்ணி இது மாதிரி கண்டுபிடிச்சு போடுறது அப்படிங்கிறது இட் இஸ் ஈஸியஸ்ட் நம்பர். லாங் டிவிஷன் மெத்தடை விட இட் இஸ் பெஸ்ட். இது வந்து நம்ம நம்பரா கொடுத்தா கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பண்ணலாம். இன்கேஸ் நம்பராகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பரில் இருக்கிறது ஃபைண்ட் எல்சிஎம் எஸ்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க. ஃபைண்ட் எஸ்சிஎஃப் ஆஃப் ஓகே. இதுக்கு எஸ்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ இந்த டானா வகுத்தல் அந்த டிவிஷன் மெத்தட் அப்படின்றது தெரியுமாப்பா? டி டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவோம், இல்லை டானா வகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரியுமா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. யாருக்காவது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவிஷனுக்கு இந்த பக்கம் போடுறது எப்பயுமே கொஞ்சம் பிரைம் நம்பராக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும். அது முதல்ல எப்பயுமே ரூல் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஸ்மாலாக இருக்கணும், இன்னொன்று பிரைம் நம்பராக இருக்கப்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ 108 அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு நான் 8ல் முடியுது அப்படிங்கிறதுனால எனக்கு 2ல் போட்டால் டிவைட் ஆகும். ஸோ அது ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால ஓகே 2 போடுறேன். ஸோ 2 போட்டால் எனக்கு 54 அப்படிங்கிறது வரும். அடுத்து மறுபடியும் நான் 2 போடுறேன். ஸோ 2 போட்டால் என்ன வரும்? 27 வரும். இப்போ இது 2ல் போகிறத விட எனக்கு 3ல் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதனால் 3ல் போட்டால் 9, மறுபடியும் 3ல் போட்டால் 3. ஸோ 3. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? டூ பவர் 2 இன்ட்டு 3/3. சரிங்களா? 108 எப்படி எழுதலாம்? 2/2 இன்ட்டு 3/3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்கே 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணியாச்சு. அதனால இதை வந்து 108 எப்படி எழுதலாம்? இதே இது 288 எப்படி எழுதலாம்? ஸோ 2ஆலேயே நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 4 4 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 7 2 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 3 6 அடுத்து 2 1 8 அடுத்து 2 9 மறுபடியும் 3 3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இது 2 பவர் எத்தனைப்பா? 5 மேம். 2 பவர் 5 இன்ட்டு 3/2. ஓகே. இப்போ இந்த 360 மறுபடியும் நான் 2ஆல் யூஸ் பண்ணுறேன். ஓகே 180 அடுத்து 2 போட்டால் 90 அடுத்து 2 போட்டால் 45. இப்போ இங்கே 2 போடலாமா 3 போடலாமா? 3 போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2/3 இன்ட்டு 3/2 இன்ட்டு 5. ஸோ இதுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஹெச்சிஎஃப் எங்கே கண்டுபிடிச்சு சொல்லுங்க? இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தட் படி ஹெச்சிஎஃப் இது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அம்மா 36 சொல்லுங்க. 36 மேம். குட் சூப்பர். 36 எப்படி வந்தது மேம்? மேம் 2 2 ஸ்கொயர் for இன்டு 2 3 ஸ்கொயர் 3/2 3/2. 2. குட். அப்போ எல்சிஎம் சொல்லுங்க.
இது என்னது? இதை மல்டிப்ளை பண்ணனா ஃபைனலாக ஒரு ஆன்சர் தான் நமக்கு என்னது? எல்சிஎம். ஸோ இவ்வளோ லாங் டிவிஷன் இருக்கும்போது எப்பயுமே சிங்கிள் டிஜிட்டை மேட்ச் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும்போது 7 2s are 14. ஓகே 4. ஸோ 4 into 5 0ல் முடிய போகுது. ஏதோ 20ல் இருக்குது. அப்போ 0ல் முடிய போகுது. அப்போ 4 ஆப்ஷனில் எது 0ல் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஃபைனல் டிஜிட் வச்சு மட்டும் இது பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். சாரிப்பா. ஸோ நார்மலாக ஒரு விஷயத்த பார்த்துருக்கோம். ரெண்டுத்தையும் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறது. எல்சிஎம்மாக இருந்தால் அந்த நம்பர் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிட்டு ஹையஸ்ட் மல்டிபிள்ஸ் என்ன இருக்கோ அதை எழுத போகிறேன். எஸ்சிஃபாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் நம்பர் மட்டும் எடுத்து எழுதுனேன் அப்படின்னா அதுதான் எனக்கு எஸ்சிஎஃப் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஓகே இப்போ நம்ம வந்து எஸ்ஆரில் கேட்ட டெஸ்ட் கொஸ்டினில் இருக்கிறத வந்து நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மேம். ஓகே நான் ஓகே எஸ் மேம். ஓகேப்பா. டவுன்லோட் பண்ணது எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதுல்ல? அது க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஓகேன்னு நினைக்கிறேன். இது எழுதினாலும் நல்லா தெரியும். தெரியுதுல்ல? ஸோ எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர் என்ன கேட்டிருக்காங்க? 16 28 42. ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ தனித்தனியாக பார்த்தோம். இப்போ ஒன்றா கொண்டு பார்க்கலாமா? ஸோ 2 போடுங்க. 8 2 16 14 ஜார் 18 21. ஸோ இதுக்கப்புறம் என்னப்பா போடுவீங்க? ஸோ 2 கூட போடுங்களேன். 4 7 21. அடுத்து பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. 7 போடுறீங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி 4 தான் வரும். பட் இருந்தாலும் சரிங்களா? ஸோ 2 3. ஓகே. ஸோ இதுக்கு மேலே நம்மளால ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது. ஸோ 2 into 2 2 2 2 2 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை 2 இருக்கு? ஒரு 4 2 இருக்கு. ஓகே எவ்வளோப்பா? 4 2 மல்டிப்ளை பண்ணா 16 மேம். குட். இது 21 மேம். அவ்வளோதான். 336. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணுறோமா? 336 மேம். குட். ஸோ இது ஆன்சர் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்துடலாமா? 15 x பவர் கியூப் ஒய் பவர் 4. இது என்ன? 12 x ஸ்கொயர் ஒய் பவர் 5. இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா 15 12 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. 15 12க்கு எல்சிஎம் போடுவோம். 15 12. ஸோ முதல்ல 2 போடலாம். பட் 3 போட்டால் பெட்டர். ஸோ அவ்வளோதான். இது போட்டாலே நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் 5 4s are 20. ஸோ 20 into 3 எவ்வளோப்பா? 60. இப்போ எக்ஸ் பவர் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எல்சிஎம் என்ன? ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரா? Cube. ஸ்கொயர் எதுக்கு வரும்? HCFக்கு தான் ஸ்கொயர் வரும். அடுத்து y பவர் 5. அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் டிவைடட் பை 20 25 35 40 லீவ்ஸ் ரிமைண்டர் 14 19 29 34 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான இந்த கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போமா? இப்போ நம்ம இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தடுப்பா. ஒரு நம்பர் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் இருக்குது. ஃபைண்ட் தி அதாவது ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்
ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இதெல்லாம் வந்து இதில் ஒன் ஆஃப் த மெத்தடு. இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது லீஸ்ட் நம்பரை கண்டுபிடிங்க. அந்த நம்பர் வந்து 20ஆலையும் 25ஆலையும் 35ஆலையும் 40ஆலையும் டிவைட் பண்ணும்போது அது 20ஆல டிவைட் பண்ணும்போது 14 மீதி வருது. 25ஆல வந்து வகுக்கும்போது 19 மீதி வருது. 35ஆல வகுக்கும்போது 29 மீதி கிடைக்குது. 40ஆல வகுக்கும்போது 34 எனக்கு மீதி கிடைக்குது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எல்சிஎம் கான்செப்ட் உதவும். ஏன் அப்படின்னா, இப்போ 25, 35, 40 இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது இந்த நம்பர் ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரிமைண்டரை ஃப்ராக்ஷன் பண்ணி என்ன நம்பர் கிடைக்குது அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 14. அப்ப எவ்வளோப்பா? 6. 25 மைனஸ் 19, 35 மைனஸ் 29, 40 மைனஸ் 34. எல்லாத்துக்கும் ரிமைண்டர் என்னன்னு பாருங்க. 6 மேம். எல்லாத்துக்குமே 6. சரிங்களா? எல்லாத்துக்குமே 6 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர். ஓகே, எல்சிஎம் ஆஃப் 20, 25, 35, 40 கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு இது எல்லாத்துக்குமே பொதுவா 6 இருக்கு. அப்ப கடைசியா 6 மைனஸ் பண்ணி விட்டனா அதுதான் உனக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தான் இதோட நமக்கு பேசிக்கான கான்செப்ட். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது இவ்வளோ ரிமைண்டர் கிடைக்குது. பட் பார்த்தா எல்லாமே ஒரே நம்பரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எல்லா நம்பருக்கும் முதல்ல லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்போம். அந்த நம்பர்லேருந்து 6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அதையும் நம்ம ரீசெக் பண்ணலாம். எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரீசெக் பண்ணலாம். இப்போ 20, 25, 35, 40 இதுக்கு முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ போட்டுடலாம். 20, 25, 35, 40 இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு 5ஆல போடணும்னு தான் பரபரன்னு இருக்கும். ஸோ போட்டுருவோம் அதுவே. ஓகே, 4, 5 ஓகே. இல்லை 2ல் 2லேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் தான் டிவைட் ஆகும். இது நடுவில் டிவைட் ஆகாது. இப்போ நம்ம எதில் கொண்டு போகலாம்? 2ஆல கொண்டுட்டு போவோம். 2, 5, 7, 4 மறுபடியும் 2ஆல போட்டோன்னா 1, 5, 7, 2 இது எல்லாமே பிரைம் நம்பர் பாருங்க. 5, 7, 2 இது எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 2 5, 2, 2 கரெக்டு. 5, 7, 2 அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்க 25 இது 4. அப்போ மொத்தம் உங்களுக்கு இங்கேயே 100 வந்துடுது. அப்புறம் இது 7 2s are 14. அப்போ 1400 1400ங்கிறது நான் எனக்கு கிடைச்சிருக்க நம்பர். பட் எனக்கு ஆன்சர் என்ன கேட்குறாங்க? இந்த 1400 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1400வை நான் 20ஆல எனக்கு டிவைட் பண்ணனா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும்ப்பா. கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஆனால் எனக்கு மீதி எவ்வளோ வரணும்? 14 வரணும். அப்படின்னா நான் அதை தான் கண்டுபிடிச்சிருக்கேனே. 6 தான் காமனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1400 6ஆல மைனஸ் பண்ண அப்படின்னா 1394. அப்போ இதை நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க. 1394 நான் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவை எடுத்துக்கிறேன். 20ஆல டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 1400 இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிரும். ஆனால் எனக்கு 1400 இல்லை. அந்த 1400 வர்றதுக்கு எனக்கு ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு என்ன இருக்கா? ஸோ இப்போ டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இல்லைன்னா சின்னதுலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ 1394 டிவைட் பை 20 இந்த டிவிஷனில் கூட போடலாம். ஸோ இந்த டிவிஷன் போட்டோம் அப்படின்னா எத்தனை வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா சேம் ஆயிடுச்சா? அப்போ நான் 20ஆல டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வரணும்? 14 வரணும். வருதான்னு பார்த்தா வருது. அடுத்து இன்னொரு நம்பர் ஈஸியாக இருக்குது. 25 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை 40 கூட ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணுற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 25 ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுப்பா. ஆன்சர் கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்க்குறோம்.
இது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? புரியாம இருக்கா யாருக்காவது? நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணவா? மேம் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர், குறைந்தபட்ச நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த நம்பரு 20ஆல டிவைட் ஆயிருக்கணும், 25ஆல டிவைட் ஆயிருக்கணும், 35ஆல டிவைட் ஆயிரும், 40ஆல டிவைட் ஆகணும். ஆனால் ஆகும்போது 14, 20ஆல டிவைட் பண்ணும்போது 14 மீதியை கொடுக்கணும், 25ஆல டிவைட் பண்ணும்போது 19 மீதியை கொடுக்கணும், 35ஆல டிவைட் பண்ணும்போது 29 மீதியாக கொடுக்கணும், 40ஆல டிவைட் பண்ணும்போது 34 மீதியாக கொடுக்கணும். அப்படி இருக்க ஒரு நம்பரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி என்ன ஏது அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 20 மைனஸ் 14 போட்டிங்க அப்படின்னா அது 6. ஸோ 25 மைனஸ் 19 போட்டிங்க அப்படின்னா 6. அடுத்து 35 மைனஸ் 29 போட்டிங்க அப்படின்னா 6. 40 மைனஸ் 34 போட்டிங்க அப்படின்னா 6. அப்போ எல்லாத்துக்குமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 6 அப்படிங்கிறது தான் காமனாக நமக்கு இருக்குது. அப்படி 6ங்கிறது காமனாக இருக்கும் பட்சத்தில் ஸோ கடைசியாக நம்ம எதை தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? 6 தான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல இந்த நம்பருக்கு எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன், 1400 தான் எல்சிஎம். அந்த 1400லேருந்து 6 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வேணுங்கிற நம்பர் கிடச்சிரும். ஏன்னா இது எல்லாத்தையும் கழிக்கும்போது எனக்கு 6 தான் காமன், அதாவது ரிமைண்டராக வருது. அப்போ அந்த 6 கழிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா? அந்த நம்பரை எடுத்து இப்போ ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1394ங்கிறது எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ டீட்டெயிலாக இதில் இல்லை, இதுதான் டீட்டெயில் ஆன்சரு. ஸோ எனக்கு காமன் 6 கிடைக்குது. அப்படி 6 கிடைக்கும்போது கழிச்ச இந்த நம்பரை எடுத்து 20ஆல டிவைட் பண்ணனா கொஸ்டின் கிரைட்டீரியா மாதிரி 14 வருது. இன்கேஸ் இதை 1394 எடுத்து நான் 25ஆல டிவைட் பண்ணனா கூட எனக்கு கரெக்டாக வரும். வருதாப்பா? எஸ் மேம். புரியுதா? இவ்வளோதான் விஷயம், ஒன்றும் இல்லை. ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பர் இந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆச்சுன்னா இவ்வளோ ரிமைண்டரை விட்டு விடுது, அப்படின்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்குறோம், இப்படி சிவியாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்பர் வருது. க்ரைட்டீரியா மீட் ஆகுதான்னு பார்த்தா க்ரைட்டீரியாவும் வந்துடுது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மேம் சொல்லுங்கப்பா. ஒரு சில கொஸ்டின்ல ரிமைண்டரை மைனஸ் பண்றோம், ஒரு சில கொஸ்டின்ல ஆட் ரிமைண்டரை பண்ணுவோம். பிளஸ் பண்றோம். பார்க்கலாம். அந்த அது அந்த எப்ப? க்ரைட்டீரியா பார்த்துடலாமா? பார்த்துடலாம் வாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா ஒன்று பார்த்துரும். மேம் மேம் ஒரு நிமிஷம், அந்த அந்த லாஸ்டா ஒரு டிவைட் பண்ணீங்கல்ல மேம், இதுவா? இந்த 25 19 ரிமைண்டர் வந்துச்சு. ம். இதுல எப்படி சொல்றீங்க மேம்? என்ன பண்ண 6 வரும்ன்றீங்க? 19 மைனஸ் 25 அது 6 சொல்றீங்களா? வரணும் சொல்ல. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? ஏதோ ஒரு நம்பர் கண்டுபிடி, ஒரு நம்பரை கண்டுபிடின்னு சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1394 தான்ப்பா அந்த நம்பருன்னு சொல்லிட்டோம். ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த கண்டுபிடிச்ச நம்பரை நான் 25ஆல டிவைட் பண்ணும்போது ஆஸ் பர் கொஸ்டின் படி எனக்கு எவ்வளோ ரிமைண்டர் வரணும்? 19 வரணும். அப்பதான் நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். கரெக்ட் தானே? அப்போ கரெக்ட் தான். நான் வந்து இப்போ முதல்ல 20ஆல டிவைட் பண்ணி பார்த்தேன், அவங்க கொஸ்டின் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 14 ரிமைண்டர் வந்துச்சு. அடுத்து 25ஆல டிவைட் பண்ண அதுவும் ரிமைண்டர் வந்துச்சு. அப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சில இதே மாதிரி பேஸில் இருக்கிறத வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த க்ரைட்டீரியாவுக்கு போவோம். முதல்ல வந்து ஸோ இன்னும் ஒரு சம் பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்மாலஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும், அதுவும் பார்க்கணும். இப்போ மேம் கேட்டிங்களா எதுக்கு மேம் சில இதுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ அந்த க்ரைட்டீரியா வச்சு ஒரு சம் பார்ப்போம். ஓகே, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 6, 7, 8, 9 and 12 leaves the remainder each by 1.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, அந்த நம்பரை கண்டுபிடி. அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அது 6ஆலையும் 7ஆலையும் 8ஆலையும் 9ஆலையும் 12ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரிமைண்டர் கொடுக்கும் அப்படின்னா 1 எனக்கு ரிமைண்டராக கொடுக்கும். கொஷினை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ 1 ரிமைண்டராக கொடுக்கணும்னா அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ அந்த நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ரிமைண்டர் 1 கொடுக்குது அப்படின்னா ப்ளஸ் 1 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 1 ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட க்ரைட்டீரியா மேம். ஸோ கேட்டிங்களா எதுக்கு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே. ஸோ அதுக்கு வந்து ஓகே மேம். இது அது வந்து எப்படி அப்படின்னா நமக்கு ரெக்கார்டு நம்பர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணும்போது இந்த க்ரைட்டீரியா அப்போ அந்த க்ரைட்டீரியாலாம் நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து ஈஸி. நீங்கள் கேட்ட நம்பர் இது வந்து ஈஸியானது. 6 7 8 9 12ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது. அப்படி 6 7 8 9 12ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கொடுக்குது அப்படின்னா 1 கொடுக்குது. ஸோ அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 6 7 8 9 12 முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 3 7 4 9 6. அடுத்து 2ஆல் 3 7 2 9 3. ஸோ மறுபடியும் நான் 3ஆல் போடலாமா? 1 3 3 7 2 3 3 9 1 3 3. ஸோ அடுத்து எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3. எங்க மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. ஃபைவ் நாட் ஃபோரா? எஸ் மேம். 504. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா 504. இப்போ இந்த 504 6 7 8 9 12ஆல் டிவைட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 6 7 8 9 and 12 and leaves the remainder same remainder in each case அப்படிங்கிறாங்க. அப்போ 505. ஓகே, 1 ஆட் பண்ண அப்படின்னா 505. ஸோ 505 எடுத்து நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 1 வரும். 505 எடுத்து 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மீதி 1 வரும். 505 எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 1 வரும். அப்போ கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 505 என்பது சரியான பதில். ஸோ ரீசெக் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 வந்து ரிமைண்டர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, இப்போ இந்த ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இல்லைன்னா லார்ஜஸ்ட் பார்த்துருவோம். லார்ஜஸ்ட் 4-digit number which is exactly divisible by 12 15 18 27. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் அசம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் 4-digit நம்பர். உங்களுக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்னப்பா? 999. ஓகே, இது ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்? 1000. ஸ்மாலஸ்ட் 4-digit. இது ஸ்மாலஸ்ட் 4-digit, இது லார்ஜஸ்ட் 4-digit. ஸ்மாலஸ்ட் 4-digit, திஸ் இஸ் லார்ஜஸ்ட் 4-digit. ஸோ முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் விச் when exactly divisible by 12 15 18 27 அப்படி சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 6 12 5 3 15 9 2 18 9 3 20 இல்லை 27 தான் வரும். அடுத்து 3 போடுங்க. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3. இப்போ என்னப்பா ஆன்சர் வரும் அதுக்கு? 540. 540. நம்மளமா? எஸ், கரெக்ட், 540. ஸோ 540. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் 4-digit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே,
ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? 999 இந்த 49 540 டிவைட் பண்ணி என்ன ரிமைனிங் வருதோ அத அந்த நம்பர்ல இருந்து கழிக்கணும். சூப்பர். லார்ஜஸ்ட் நம்பர். அவ்வளவே தான். ஓகே. பாருங்க 9 9 9 9 இருக்கா? அத வந்து 540 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? ஸோ 1000 அப்படின்னு இருந்தது 500 இருந்தது அப்படின்னா ஈஸி. இதே இது 540 இருக்கும்போது மல்டிபிள்ஸ்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? மல்டிபிள்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 540 இது எத்தனை தடவை போகும்? ஒன்ஸ் தானே போகும். One time. ஸோ மீதி இருக்குது 9 5 4 4 5 9 9 அப்படின்னு வரும். சரிங்களா? 4 5 9 9 அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டிப்பா 10 டைம்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் நமக்கு வராது. அப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா 9 டைம்ஸ் போகலாமா? 8ல போகும் மேம். 8ல போகுமா? எஸ் 8ல போனோம் அப்படின்னா நமக்கு 4320 கரெக்டா? 4320. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 299. ஸோ ரிமைண்டர் என்ன? 279 தானே மேம். 279. 279. இங்க அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. 279. முதல்ல இது கரெக்டா? 999 இருக்குல்ல? 999 மைனஸ் 540 பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 459 வரும். ஸோ 4599 வருமா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 540ல 8 டைம்ஸ் போகுமா? 540 × 8 போட்டோம் அப்படின்னா 4320. ஓகே. சாரிப்பா நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ ரிமைண்டர் 279. இப்போ என்ன பண்ணணும்? 9 9 9 9 அதில் என்ன கழிக்கணும்? 279 கழிக்கணும். 279 கழிச்சா என்ன வருது? 0 2 9720. அவ்வளோதான். ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன? 9720 என்பது சரியான பதில். புரியுதா? ஸோ இது வந்து ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. இதே இது ஸ்மாலஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா அதையும் பார்த்துடலாமா சாம்பிளுக்கு? பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர். யாருக்காவது புரியாம இருக்காப்பா? இப்ப நம்ம பார்த்தது யாருக்காவது புரியாம இருக்கா? எனிபடி? யாரோ ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க மேம். இது உங்களுக்கு புரியுதா? ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் அப்படிங்கிறது. மேம் ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லுங்க மேம். ஓகே சொல்லிடலாம், ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் when exactly divisible by 12 15 18 27. அப்போது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் அப்படின்னா எனக்கு 999ன்னு இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எனக்கு தெரியும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 540 அப்படின்னு வருது. அப்போ 540ஓட மல்டிபிள்ஸாக தான் அது இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா? 540ஓட மல்டிபிள்ஸாக அது இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 540 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 9999ஓட நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 279 வருது. இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்தீங்களா, இந்த தான் ஒரு முக்கியமான விஷயம். போக போக இன்னொரு மெத்தடும் போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மல்டிபிள்ஸோட 540ஓட மல்டிபிள்ஸ் போட தான்ப்பா இது வரும். ஃபர்ஸ்ட் நமக்கு கேட்கும்போது இதுவாக தான் இருக்கும். ஈஸி ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்போ 540 இருக்குன்னா 10 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 5400 வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதில் பேலன்ஸ் இருக்கா, அப்போ இன்னும் ஒரு 8 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறத காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ பண்ணும்போது 4320 அப்போ போடும்போது எனக்கு 279 இன்னும் ரிமைனிங் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது போக போக நான் சொல்ல வரேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டுபிடிக்கிறீங்க இந்த எல்லா நம்பருத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 540. அப்போ 540 அந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட்னு இவன் கொடுத்துருக்கானா, அதனால்
9999 540ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா 279 ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ இந்த 9999ல 279 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு நம்பர் வரும். அதுதான் எனக்கு தேவையான நம்பர். இப்போ 9720 எடுத்து இந்த நான் நம்பரால டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அட் த சேம் டைம் இது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 12ஆல டிவைட் ஆகும், 15ஆல டிவைட் ஆகும், 18ஆல டிவைட் ஆகும், 27ஆல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் கிரைட்டீரியாவை அதாவது ஃபேஸ் பண்ற மாதிரி வர எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 9720. ஓகேவா? புரிஞ்சுதா மேம்? சுபா மேம்? ஓகே டன். நெக்ஸ்ட் ஓகே ஃபைண்ட் தி இப்போ வந்து லார்ஜஸ்ட் பார்த்தோம். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட். உங்களுக்கு எல்லாமே அதாவது 4 டிஜிட் தான் கொடுக்குறாங்க. 5 டிஜிட் வரைக்கும் அவங்க வரல. சொல்லுங்க மேம். ராகவி கை தூக்கி இருக்கீங்க. எனி டவுட்? ஹலோ ராகவி மேம், சம்திங் ரைஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்ட். இஃப் யூ ஹாவ் எனி இஷ்யூ டெல் மீ, அதர்வைஸ் we can continue. சரி ஓகே. ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் which is exactly divisible by 16, 24, 36, 54. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதானே எனக்கு ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட். ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் இதால டிவைட் ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 16, 24, 36, 54 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். யாராவது இது குயிக்கா போட்டு சொல்ல முடியுமா? மல்டிப்ளை பண்ணா என்னப்பா வருது? 432 வருதா? 432. சூப்பர் சார். 432. ஸோ இந்த 432 இப்போ நான் என்ன பண்ணணும், இதால டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இதால டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிமைண்டர் இருக்கும். அந்த ரிமைண்டரை நான் இது பண்ணி சப்ராக்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 5 டிஜிட் which exactly divisible by 16, 24, 36, 50. ஸோ 432ஓட மல்டிபிள்ஸாக நம்ம இருக்கும்போது ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவைடிங் 1000. இப்போ அந்த 1000 432ஆல் இது பண்ணும்போது ஸோ ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? எனி கெஸ்? சும்மா நீங்கள் கை இப்போதைக்கு இது வச்சுருந்தீங்க, கால்குலேட்டர் வச்சுருந்தா கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பட் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வருது ரிமைண்டர்? இப்போ கால்குலேட்டர் வச்சும் கண்டுபிடிக்க முடியலையா? குட். 64. யார் மேம் சொன்னீங்க? ம், யார் சொன்னீங்க? ஜெனிஃபர் மேம். குட். ஆன்சர் 64. குட். ஸோ எனக்கு கழிக்கும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 64 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி எனக்கு நம்பர் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணனாலும் எனக்கு சின்ன நம்பர் தான் கிடைக்கும். இன்கேஸ் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் கிடைக்காது, 4 டிஜிட்டுக்குள்ளே போயிடும். அப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் கிடைக்கணும் அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாக போய் சப்ட்ராக்ட் பண்ணங்கிறது ஆன்சர் வந்து ஒரு தவறான பதில். அப்போது நான் 432ல் 64 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 432ல் இந்த 432ல் 64 இது பண்ணிவிட்டு அந்த நம்பரை நான் இந்த நம்பரோட ஆட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? எனக்கு ரிமைண்டர் 64 கிடைக்குதுப்பா. அந்த ரிமைண்டர் 64 கிடைக்கிறத நான் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை வச்சேன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள். ஓகே. 432 - 64 பண்ணால் எவ்வளோ வருது?
368. 368. இப்போ இந்த 368 நான் இந்த நம்பரோட ஆட் பண்ண அப்படின்னா 10,368 which is completely divisible by 16, 24, 36, 54. It is not. ஏன் மேம் எனக்கு 432 போட்டு எனக்கு 432 வந்துருச்சு. அப்போ 432ல வந்தக்கப்புறம் நான் 64 கண்டுபிடிச்சு அதையே நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரிமைண்டர் 64 வருது. அந்த ரிமைண்டர் வரல அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் தானே. இப்போ நான் ஒரு எண்ணை இதோட நான் டிவைட் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 எடுத்துக்கிறேன். 5 எனக்கு 2ஆல டிவைட் பண்ணும்போது, ஓகே, எனக்கு 2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணோமா அப்படின்னா, ஸோ 2 2s are 4ஆ, அப்போ 4ஓட ஒன்று ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இன்கேஸ் அந்த 6 இருக்கும்போது அதை நான் 1 பண்ணனா தான் எனக்கு 5 கிடைக்கும். அப்போ எனக்கு ரிமைண்டர் எது வரணும் அப்படிங்கிறப்ப பாருங்க. ஸோ 432ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைண்டர் அப்படிங்கிறது எனக்கு 64 கிடைக்குது. இன்கேஸ் இந்த ரிமைண்டர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த நம்பர் இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,368 டிவைட் பை 432 போடுங்க. 10,368 டிவைட் பை 432 போடுங்க. டுவெண்ட்டி டைம்ஸ் வருதா? கம்ப்ளீட்லி டிவைடபிள். அதுதான் எனக்கு வேணும். இப்போ 10,000 அதோட 368 கூட்டினீங்கன்னா இது ஒரு செட்டு. இதோட இன்னொரு 432 இது பண்ணீங்க அப்படின்னா அது செகண்ட் செட்டு கிடைக்கும். ஆனால் இட் இஸ் நாட் அ ஸ்மாலஸ்ட், அது செகண்ட் ஸ்மாலஸ்ட். ஓகே, இதுதான் நிஜமாலே ஸ்மாலஸ்ட். இது வந்து ஸ்மாலஸ்ட் தான், ஆனால் இதை விட அது பெருசு அப்படிங்கிற மாதிரி வரும். இது செகண்ட். இதுவும் வந்து இதால கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். 10,800 எடுத்து நீங்க இதெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். ஆனா இதுதான் ஸ்மாலஸ்டான்னு கேட்டா இல்ல, அதை விட ஒரு ஸ்மாலஸ்ட் இருக்கு. அதுதான் 10,368. இப்போ இந்த மெத்தடை மட்டும் நான் இன்னொரு தடவை நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் 4 டிஜிட் கேட்டா 4 9 எடுக்கிறீங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த 4 நம்பருக்கு கம்மியா என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதோட ஆட் பண்ணீங்கன்னா அது 5 டிஜிட்டா போயிடும். அப்போ 5 இந்த அதாவது 9,999 540ஆல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணும்போது எனக்கு 279 ரிமைண்டர் கிடைக்குது. இன்கேஸ் இந்த நம்பர்ல 279 கழிச்சிட்டேன் அப்படின்னா அந்த நம்பர் இந்த நம்பரால எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அதுதான் கான்செப்ட். அப்ப இந்த நம்பரை இதால நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிடைச்ச நம்பர் தான் 9,720. இந்த நம்பர் இப்ப கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். அட் த சேம் டைம் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் 4 டிஜிட். அடுத்த கிரைட்டீரியா, ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். அப்ப நான் இதுதான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு செட்டு வரணும் எனக்கு, அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த நம்பருக்கு எல்லாமே ஒரு காமன் மல்டிபிளா 432 இருக்கு. அப்படி 432ல நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அதுல எதுல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு செட்டுல வந்து நிக்குது. ஆனா அதுலயும் 64 ரிமைண்டரா வச்சு கொடுத்துருது. எவ்வளவு கிடைக்குது? 64 ரிமைண்டரா எனக்கு வச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப 432 - 64 கொடுத்தோம் அப்படின்னா 368. இப்ப இந்த நம்பரை நான் எடுத்து இந்த நம்பரால டிவைட் பண்ண அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள். அவ்வளவுதான். அதாவது இதை விட கம்மியாகக்கூடாது. அதனாலதான் இதை விட நெக்ஸ்ட் ஒரு டிவிஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து ஆட் பண்றோம். ஓகே, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட மல்டிபிள்ஸா இருக்கணும். இப்போ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இன்னொரு டெக்னிக் சொல்றேன் பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. $432 10 டைம்ஸ் போனா என்னப்பா வருது? இன்னொரு 10 டைம்ஸ் போடுங்க. ஓகே, அடுத்து என்ன போடுங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் போடுங்க. $864. குட். ஸோ இது 8, இது ஓரளவுக்கு வருது. இதை ஆட் பண்ணி பாருங்க. அப்ப கூட கொஞ்சம் பார்டர்ல தானே வருது.
மேம் 3 போட்டா கரெக்டா வரும் மேம். 3 போட்டா அதுதான் அடுத்தது நம்ம அதை எடுப்போம். பரவாயில்ல. இது எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு மட்டும் சொல்லுங்க. 9504. 9504. பட் இட் இஸ் ஸ்மாலஸ்ட். இது வந்து இன்னும் 5 டிஜிட் ரீச் ஆயிருக்கா? நோ, இட் இஸ் நாட் ரீச்டு. அப்ப இன்னும் ஒரு 432 ஆட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும்ல? அப்பயும் கிடைக்கல. கரெக்டா? 9936. அப்ப மறுபடியும் ஒரு 432 ஆட் பண்றேன். கரெக்டா? புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? திஸ் இஸ் ரியல் கான்செப்ட் கைஸ். இதுதான் ரியல் கான்செப்ட். ஓகே, திஸ் இஸ் ரியல் கான்செப்ட். வாட் they ask, find the smallest 5 digit number which is exactly divisible by this one. அப்போ எனக்கு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன கிடைக்குது? 432 கிடைக்குது. அப்ப 432ஓட மல்டிபிளா இருக்கணும். அட் த சேம் டைம் அது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட்டா இருக்கணும். சாரி. ஓகே, அட் த சேம் டைம் திஸ் வில் பி அன் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரா இருக்கணும். அப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரா எனக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இது கிடைக்குது. ஓகே, இது கிடைக்குது. பட் 9936 வரைக்கும் எனக்கு பார்த்தா கூட அது என்னவா கிடைக்குது? 4 டிஜிட்டா தான் கிடைக்குது. அடுத்து எனக்கு 5 டிஜிட் கன்ஃபார்மா வந்துரும்னு தெரியும். அதுதான் 432ஓட மல்டிபிள்ஸ். மறுபடியும் 432 போறேன். 10368. அதைத்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, 10368. திஸ் இஸ் த ரியல் கான்செப்ட். இஃப் யூ ஹாவ் அ டைம் டூ தட் லைக். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்ல இந்த 432 அந்த 432 இதால எனக்கு டிவைட் பண்றேன். ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ டிவைட் பண்ணும்போது இட் வில் பி எக்ஸஸ். அப்படி வரும்போது தான் அதை நான் கண்டுபிடிச்சி 64ஆல சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா 368 மட்டும் எனக்கு ஆட் பண்ண அப்படின்னா கரெக்டா இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஆட் பண்றேன். புரியுதா? எப்படி வந்துச்சுன்ற கான்செப்ட் புரியுதா? எஸ் மேம். அவ்வளவுதான். மேம் அதாவது அந்த 10,000 வந்து நம்ம அசியூம் பண்ணி பண்றோம். தென் அத மைனஸ் பண்ணும்போது நமக்கு இது ஆக்சுவல் அப்படியே ஆன்சர் கடை கிடைக்கும். கடை 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 கடன்னு வருது. 10 டைம்ஸ் எடுக்கிறேன். மறுபடியும் 2 டைம்ஸ் எடுக்கிறேன். அடுத்து எனக்கு 3 டைம்ஸ் எடுத்தா வர மாதிரி தெரியுது. பட் எடுத்து பார்த்தா வரல. 4 டைம்ஸ் எடுக்கும்போது வர மாதிரி தெரிஞ்சு இல்லை. ஸோ அப்போ கடைசியாக ஃபைனலாக எனக்கு எடுக்கும்போது 10 12 13 14 தடவை. ஓகே, 432 இன்ட்டு 14 டைம்ஸ் பண்ணுறேன். 432 இன்ட்டு 14 டைம்ஸ் எனக்கு பண்ணும்போது 10,368. இதே இது 432 இன்ட்டு 15 டைம்ஸ் பண்ணால் என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? Four 32 into 24 times, ma'am. இது சாரிப்பா 24 டைம்ஸ். ஓகே, அப்போ 25 டைம்ஸ் போடுங்க. $80. 10,360. புரியுதா? நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரும்னு. ஸோ இவ்வளோதான். அடுத்து ஸ்மாலஸ்ட் அது. அடுத்து இது. இப்படியே தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு நம்பர் வருது. அந்த நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 64 வருது. இன்கேஸ் அந்த ரிமைண்டரை நான் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கல. அந்த நம்பரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் நான் போட்டிருக்கேன். அப்படி புரியல அப்படின்னா யூ சுவிட்ச் ஆன் திஸ் லைக் திஸ். போட போட ஆனால் இது வந்துடும். இதை ஒரு தடவை பார்க்க தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் போட 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 ஈஸியாயிரும். இப்போ நம்ம வந்து எஸ்ஆரோட கொஸ்டினே எடுப்போம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகம் தான் இருக்கும். பட் அந்த சொல்லுங்கப்பா மேம். அந்த ஒரே ஒரு இது மட்டும் சொல்றீங்களா? இந்த அதாவது அது 5 டிஜிட்டா ஆகணும்னு ஆட் பண்றீங்களா மேம்? அது என்னன்னு லைட்டா புரியல மேம் எனக்கு. அது ஒன்றும் இல்லை சார். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தானே? ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது எத்தனை டிஜிட் சார்? இப்போ எனக்கு 4320. இப்போ 432ஓட மல்டிபிள் தான் எனக்கு ஆன்சருன்னு எனக்கு நல்லா தெரியுது. 432ஓட மடங்கு தான் எனக்கு ஆன்சராக வரும். அப்போ 432 10ஆல் இது பண்ணும்போது எனக்கு 4 டிஜிட் தான் கிடைக்குது. அதே மாதிரி 432 10ஆல் பண்ணும்போது எனக்கு 4 டிஜிட் தான் கிடைக்குது. இப்படியே பண்ணால் கூட எனக்கு 9504 வரைக்கும் வந்துருச்சு. பட் இதுவும் ஸ்டில் மறுபடியும் 4 டிஜிட்டாக தான் இருக்குது. ஆனால் அவன் கேட்டிருக்கிறது என்ன? ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை சம் ஃபேக்டர். அதுக்கு தான் அந்த 432 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த நம்பரால் 432ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 16ஆல் டிவைட் ஆகும், 24ஆல் டிவைட் ஆகும், 36ஆல் டிவைட் ஆகும், 54ஆல் டிவைட் ஆகும்.
அதனால தான் 432 நான் பேஸா எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு 5 டிஜிட் வந்துச்சான்னு பார்த்தா வரவே இல்ல. எது வரைக்கும்? 9936 வரைக்குமே வரல. ஆனா இன்னொரு 432 ஆட் பண்ணும்போது எனக்கு 5 டிஜிட் கிடைச்சுச்சு. திஸ் இஸ் த அதாவது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் which is exactly divisible by 16, 24, 36, 54. ஆமா அந்த மெத்தட்ல ஓகே மேம். இங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதுக்கு ஆட் இதுதான் பண்ணிடலாம். இதுதான் புரியலையா உங்களுக்கு? ஆமா மேம். சரி ஓகே. அந்த மெத்தட் புரிஞ்சதுல? அது ஓகே மேம். சரி அது ஓகே. ஸோ இது என்னது? 432 அப்படிங்கிறது என்ன? இதோட மல்டிபிள்ஸ். இதுல எந்த ஒரு டிவிஷன் எந்த ஒரு இதுவும் இல்ல. ஒன்றும் இல்லை. ஸ்மாலஸ்ட் ஓகே 5 டிஜிட் இருக்கா? ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் தான் என்ன இது எனக்கு? இது 10,000 இதை வந்து இதால டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 64 64 கிடைக்குது. மேம் சொல்லுங்கப்பா. மேம் இந்த 10,000ல இருந்து டைரக்டா இந்த 64 கழிச்சிட்டு இந்த 432 நம்ம ஆட் பண்ணிக்கலாம்ல மேம்? 10,000ல இருந்து நீ என்ன சொல்ல வரீங்க? ரிமைண்டர் 64 கழிச்சிட்டு நம்ம இந்த எல்லாம் 432 ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். கரெக்ட் தான். ஒண்ணு வாங்க. இப்ப 10,000 நீங்க என்ன சொல்ல வரீங்க? 10,000 எடுத்துக்கிறேன் மேம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? என்ன கேக்குறீங்களா மேம்? இல்ல அந்த மேம் கேக்குறேன். அவங்க ஏதோ இப்படி நான் செஞ்சுக்கவான்னு கேட்டாங்களா, அது கேக்குறேன். அந்த ரிமைண்டர் 64 நம்ம மைனஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு எக்ஸஸ் அந்த 64 மைனஸ் பண்ணிட்டு நம்ம இந்த 432 அதோட ஆட் பண்ணிக்கலாம். ம். எதோட 432 ஆட் பண்ணிக்கலாங்கிறீங்க? நம்ம 64 10,000ல இருந்து கழிச்சு வர ஆன்சரோட இந்த 432 ஆட் பண்ணிக்கலாம்ல மேம்? அதுவும் இது ஒண்ணுதான்ப்பா. கரெக்ட் தான்ப்பா. அப்படியும் பண்ணலாம்ப்பா. ஓகே மேம். மேம் ஓகே மேம். 10,000 கூட பிளஸ் 368 பண்றோம் மேம். இப்ப ஒண்ணு இல்ல. இப்ப 10,000 இருக்கா? அதை 432ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது? ரிமைண்டர் 64 ரிமைண்டர் 64 ரிமைண்டர் எனக்கு என்ன பண்ணுது? கிடைக்குது. இன்கேஸ் அந்த ரிமைண்டரோட ஒரு நம்பரை சம்திங் ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு 432 அந்த 432வால டிவைட் ஆகும். ஆமா தானே? புரியுதுங்களா என்ன உங்களுக்கு? மேம் புரியல. இப்போ இல்ல இது மட்டும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு ஒரு ரிமைண்டர் சம்திங் வருது. அதுதான் என்ன அப்படின்னா 64ன்னு ஒரு நம்பர் வருது. ஓகே, ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரு ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. 64ன்னு கிடைக்குது. ஓகே மேம். ஓகேயா? இன்கேஸ் அந்த நம்பர் நான் ஃபுல்லா டிவைட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் 80ஆல டிவைட் பண்றேன் சார். எனக்கு 80ஆல டிவைட் பண்ணும்போது 64 ரிமைண்டர் கிடைக்குது சார். இன்கேஸ் எந்த நம்பரை நான் ஆட் பண்ண அப்படின்னா இது எக்ஸாக்டா டிவைட் ஆகும் சார். மிச்சம் இருக்க நம்பரை மிச்சம் இருக்க நம்பர் எவ்வளவு சார்? 16ஆ? ஆமா மேம் 16. எப்படி சொன்னீங்க? 80 minus 64. அதே தான் சார். இங்க இந்த நம்பர் நான் இதால டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டரை வந்து 64 கிடைக்குது. ஆனா அந்த நம்பரு எனக்கு எக்ஸாக்டா டிவைட் ஆகணும். 432ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா நான் எத்தனை நம்பரை கூட்டினா எனக்கு 432ஆல டிவைட் ஆகும்? 64. 64ஆ? 368. சரிங்களா? புரியலையா? இப்ப நீங்க சொன்னீங்களே இதுக்கான ஆன்சர் அதுதான் இது. ஒரே நிமிஷம் மேம். இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நான் 5ஆல டிவைட் பண்றேன். 5ஆல டிவைட் பண்றேன். பட் ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. பட் அந்த நம்பர் எனக்கு ஃபுல்லா டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் ஒரு 3 ஆட் பண்ணேன்னா எனக்கு 5ஆ கிடைச்சிரும்பா. அதனால அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? 5 - 2ன்னு கண்டுபிடிச்சேன். அதே தான் இந்த 10,432ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 64 கிடைக்குது. ஆனா அந்த 64 எனக்கு 432 இருந்தா இன்னும் ஒரு டைம்ஸ் வருமா? ஓகே மேம். அப்ப 432 ஆகணும்னா அதை நான் எதோட ஆட் பண்ணும்? 368 மேம். 368ஓட எனக்கு ஆட் பண்ண அப்படின்னா இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிருமா? ஓகே மேம். ஓகே மேம். அப்ப கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு 0 வந்துரும். அப்ப கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தேங்க்ஸ் மேம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே மேம். அவ்வளவுதான் விஷயம். சின்ன நம்பருக்கே வந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 11 எடுத்துக்கிறேன். 11 நான் 2ஆல டிவைட் பண்றேன். பட் எனக்கு ரிமைண்டர் இது 2னா ஈஸியா இருக்கும்ல. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா எடுத்துப்போம். 19 19 வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் 4ஆல டிவைட் பண்றேன். ஸோ 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்குது?
3 கிடைக்குது. அப்போ இத நான் கம்ப்ளீட் டிவிசிபிளா மாத்தணும் அப்படின்னா, எத்தன நான் ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? 1 ஆட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பர் இதால டிவைட் ஆகுது. பட் ரிமைண்டர் கிடைக்குது. எனக்கு ரிமைண்டர விட இன்னும் ஒரு பர்ட்டிகுலர் நம்பர ஆட் பண்ணேன் அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள். அப்ப அது என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிச்சேன். அதுதான் 368. அந்த 368 இதோட ஆட் பண்ணோம்னா, 10,368. இந்த 10,368 432ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். திஸ் இஸ் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். அவ்வளோதான். ஸோ டவுட் வேற யாருக்காவது ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரியல அப்படிங்கிறது. அவ்வளோதான்ப்பா. ஸோ இனிமேட்டு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் இத நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்போ நம்ம எஸ்ஆர் கொஸ்டினே எடுத்துக்கலாம். மேம் சப்போஸ் இதுல நிறைய நம்பர் கொடுக்காம சிங்கிள் நம்பர் கொடுத்தா டைரக்டா போட்டுடலாம். அதுவும் போட்டுடலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதா இத இப்போ பாருங்க இது பார்ப்போம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இட் இஸ் டிவைடட் பை 15, 20 and the leaves remainder 9 each. ஸோ இதுக்கு எப்படி போடுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 15க்கு 20க்கு எல்சிஎம் என்ன? 60. ஆன்சர் 60யா? LCM 60 மேம். 15, 20, 5, 30, 45, 60. ஓகே ஜஸ்ட் 60. Find the smallest number which is divisible by 15 and 20 and leaves a remainder 9 in each case அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 15ல 9 போச்சுன்னா எவ்வளோப்பா? 6 மேம். ஸோ 15 and 20. ஸோ இதுக்கு LCM 60. ஸோ the required number is 9. 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் ரிமைண்டர் வந்து கம்பன்சேட் ஆகும். நீங்க சொன்னீங்களா ஸ்ட்ரைட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? புரியுது மேம். அவ்வளோதான். இது வந்து நம்ம 4 டிஜிட் பார்த்தோம் நம்பருக்கா டிவிசிபிள் பட் ஈச் ரிமைண்டர் 1ன்னு பார்த்தோம். அந்த மேம் கேட்டீங்க அப்போ நம்ம சொன்னப்ப ஸோ ஒரு நம்பர் வந்தது அதோட 1 ஆட் பண்ணோம். அதே மாதிரி தான் இதுவும். அடுத்து பாருங்க. வாட் இஸ் த எஸ்சிஎஃப் ஆஃப் 30, 42, 96? இந்த இது போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா ஒரு நம்பர் 3ஆலே டிவைட் ஆகுற மாதிரி போடணும். ஸோ இப்போ இங்கே நான் 2 போட்டேன் அப்படின்னா இங்கே 15, 21 அப்படி 3 நம்பராலேயே டிவைட் ஆகுற மாதிரி இருந்தா போடுங்க. அதர்வைஸ் அதை போடக்கூடாது. அடுத்து 3 போட்டேன்னா எனக்கு 3லயே வரும். அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். இதுதான் எஸ்டிஎஃப். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி தனியாவே போட்டுருங்க. இப்படி போடும்போது நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. தனியா போடும்போது இன்கேஸ் 21னா 3 எவ்வளோப்பா வரும்? 6 மேம். இப்படி தனியா இன்கேஸ் ஒரே இதை போட்டு 3த்துலயும் டிவைட் ஆச்சுன்னா HCF. எல்சிஎம்னா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் HCF வந்து ஒரு நம்பர் எடுத்தா 3த்துலயும் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தா போடுங்க. அப்படி அதர்வைஸ் அது போடக்கூடாது. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நான் சொல்லி தரவா இப்போ கத்துக்க ட்ரை பண்றீங்களா? ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுல வந்து 2 ஸ்மாலஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட்டும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே இப்போ 96 எடுத்துக்கோங்களேன். இல்ல 42. இப்போ இவங்க 42, 32ன்னு எடுத்துக்கிறாங்களா? அப்படியே கூட எடுத்துக்கலாம். 42 இது 30. அப்போ ஒரு 30 தான் 30. பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 12. ஸோ இப்போ இந்த 12 வந்து இதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இதை இங்க உள் டிவிஷன்ல கொண்டுட்டு வந்துடணும். இது கொஞ்சம் லாங் மெத்தட். அதுக்கு நீங்க இதுவே போட்டுக்கோங்க. இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். எக்ஸு, ஒய், ஜெட்டு இது மாதிரி வந்து போடும்போது அது யூஸ் ஆகும். அதை நான் அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ இதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா இப்போ இல்லை, அப்புறம் அப்படி போறதா இருந்தா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே லாங்கஸ்ட் நம்பர் எடுத்துப்பேன். அடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துப்பேன். 96, 30 போட்டோம் அப்படின்னா 90 பேலன்ஸ் 6. அடுத்து 30 உள்ள கொண்டு வரணும்.
ஸோ 0 வந்துருச்சா? ஸோ ஒரு நம்பரை நான் இப்போ இந்த 42 mm நீங்க எடுக்கல அப்படின்னா, இட் இஸ் உள்ள காமன்டா நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இதோட ஃபேக்டர்ஸ் இங்க உள்ள வரும். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. ஸோ எந்த நம்பரால எனக்கு வருது? இங்க வந்து பண்ணும்போது எனக்கு 6 வருது. இன்கேஸ் இந்த 2 நம்பர் எடுக்கும்போது எனக்கு 6 வரும் பாருங்க. ஸோ அப்ப 2த்துக்குமே காமனா எனக்கு 6 இருக்கும். ஸோ HCF இஸ் 6. இதுதான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். அத விட திஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் சிங்கிள் டிஜிட். இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எக்ஸ், ஒய், Z அது மாரி நெறைய நம்பர் குடுக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது நம்ம போட்டிருப்போம். அல்ஜீப்ரால போட்டிருப்போம். இந்த லாங்